பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் நாம் பிரயாசப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொண்டு உயர்த்தப்பட முடியாதபடிக்கே பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியமே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதம் 34வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். ஆம் தெய்வ ஜனமே, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் தேவனுடைய உயர்வு உங்க வாழ்க்கையில இருக்கும், ஆண்டவருடைய உயர்வு உங்க வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறது என்ன? என்னால கொஞ்சம் கூட என்னால பிரயாசப்பட்டு பிடிக்க முடியல, கொஞ்சம் கூட பிரயாசப்பட்டு என் வாழ்க்கையில முன்னேற முடியல, என் தொழில கொஞ்சம் கூட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரித்து கொண்டு தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உயர்வை நீ காண்பாய், நீ காண்பாய். எப்போ காண முடியும்? அதைதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு காத்திரு. எடுத்த உடனே எல்லாம் நடக்கணும்னா முடியுங்களா? எல்லாருக்கும் எப்படி ஆசை? கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை வந்துடணும், அடுத்த மாசத்திலே பிள்ளையை பெற்றெடுத்தணும். இல்ல, முடியாது, முடியாது. கருவை உண்டாயிருக்காதுப்பா. இல்ல 5 மாசத்துல அது அந்த கரு செத்து போயிடும். 7 மாசத்துல குறப்பிரசவம், அதுக்குன்னு ஒரு நிறை பிரசவம். காத்திரு, காத்திரு. பூமியை சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதற்கு நீ காத்திரு. எல்லாவற்றையும் உடனே பெற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றையும் உடனே அனுபவிக்கணும். இல்ல, முடியாது, இல்ல முடியாது. ஒரு விதையை விதைக்கிறோம், அதற்கு ஒரு காலம் உண்டு. சில விதைகள் விதைக்கப்படும் பொழுது 6 மாத காலங்கள், சில விதைகள் விதைக்கப்படும் பொழுது 3 மாத காலங்கள். ஆனா உள்ள போயிரும், அது உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. விதை மேல இருக்காது. செத்து போன விதையை விதைச்சிருப்போம், அது எப்போ முளைக்குமா முளைக்காதான்னு தெரியும். ஆனா என்ன செய்யறோம்? நம்பிக்கையோடு கூட தண்ணீரை ஊற்றுகிறோம். வெயில் அதுல படுது, தண்ணீர் அதுல ஊற்றப்படுகிறது. நாட்கள் கழிந்து சடனா நாம பார்க்கும் பொழுது அழகான ஒரு துளிர் உண்டாகிறது. பாருங்க, அழகான ஒரு துளிர். அந்த தொட்டிக்குள்ள வைக்கும் பொழுது அந்த மண்ணுக்குள்ள ஒரு துளிரை பார்க்கறீங்க பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு துளிரை காண ஆண்டவர் உதவி செய்வார். நீ பூமியை சுதந்திரிக்கத்தக்கதாக, உன் வாழ்க்கையில பூமியை சுதந்திரித்து ஓடுவதற்கு தக்கதாக, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்துவதற்கு தக்கதாக நினைக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லை, செத்து போனது போல இருக்கிற, செத்து போனது போல இருக்கிற, ஒரு ஜடமா இருக்கிற வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. என்னால ஒன்றையும் சுதந்திரிக்க முடியல, என்னுடைய பிசினஸ்ல ஒன்னையும் சுதந்திரிக்க முடியல, என் வேலை காரியத்துல ஒன்னையும் சுதந்திரிக்க, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எனக்கு வரல, அதை சுதந்திரிக்க முடியல, எனக்கு வர வேண்டிய உயர்வு சுதந்திரிக்க முடியல, எனக்கு வர வேண்டியதான ஹைக்கு சுதந்திரிக்க முடியல, என் படிப்பின் காரியத்துல அடுத்த காரியத்துக்குள்ள போகணும், சுதந்திரிக்க முடியல. இருக்கிறீங்கல்ல, அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு. Wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திரு. அவருடைய வழியையும் கைக்கொள், அவருடைய வழியையும் கைக்கொள். ஆலயத்துக்கு ஒழுங்கா போறீங்களா? வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? ஜெபத்துல தரித்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய காரியங்கள்ல பின்பற்றுதல்ல சரியா இருக்கிறீங்களா? அந்த காரியங்கள்ல கரெக்டா இருந்து பாருங்க, கரெக்டா இருந்து பாருங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துகிறத உங்களுடைய கண்கள் காணும். உங்களை உயர்த்துகிறத கர்த்தர் காண செய்வார். பூமியை சுதந்திரித்துக் கொண்டு, அங்கே சொல்லப்படுகிறது, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மனுஷன் உன்னை உயர்த்த போறதில்ல, மனுஷன் உன்னை உயர்த்த போறதில்ல. இத்தனை ஊழிய நாட்கள்ல நான் பார்த்திருக்கிற காரியம் அதுதான். இத்தனை வருட காலங்களில, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பார்த்த காரியங்களில், குடும்ப காரியங்களிலும் அதுதான். இத்தனை காலங்களிலும் கர்த்தர் தாங்க நம்மளை உயர்த்த முடியும். தேவன் தான் நமக்கு வேண்டிய உயர்வை வைக்க முடியும்.
காலையில ஒரு நபரோடு கூட பேசிக்கொண்டு இருந்தேன். பேசும்போது சில காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பேசினார்கள். பேசும் பொழுது, ஆனா உங்க வாழ்க்கையில நான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன் பாஸ்டர். சொன்ன ஒரு வார்த்தை, உங்க கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமாங்க, சுதந்தரிப்பதற்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். உங்க வாழ்க்கையிலும் அதே போலதான். சின்ன சின்ன காரியமா இருக்கும். நீங்க நினைக்க கூடாது சின்ன சின்ன காரியம் தானே, வேற எதோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாத்துறாதீங்க. அவர்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் நினைச்சது கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வராதீங்க. விட்டுருங்க. தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்குரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். வாழ்க்கையில் அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்களுக்கு எதிரிட்டு பார்க்கிறான் பாருங்க, துன்மார்க்கர் சிதறுண்டு போகிறதை நீ காண்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தலைகள் உயர்த்தப்படுகிறதை யாவரும் காணத்தக்கதை, உடைய வாழ்க்கையில் பூமியை சுதந்தரிக்கிறதை அவர்கள் உணரத்தக்கதாக உதவி செய்யும். நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவீரார். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற மகிமையானவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. காரியம் இன்னமாய் முடியும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திரு. வழியை ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அதை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு ஏதுவாய் அவர் உன்னை உயர்த்துவார். உங்களை உயர்த்த போகிறது அவர்தான். முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல துன்மார்க்கர் அற்புண்டு போகிறதை கண்கள் காணும். God bless you.